Hello friends, welcome to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கே தெரியும் நான் வந்து ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வச்சிருக்கேன். இல்ல பழைய மாடல் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹீரோ எலக்ட்ரிக் ஃபர்ஸ்ட் நான் வாங்குன எலக்ட்ரிக் பாத்தீங்கன்னா ஹீரோ எலக்ட்ரிக்ல ஹீரோ ஃபிளாஷ் வாங்கியிருப்பேன். ஸோ அந்த ஃப்ளாஷ் வாங்கி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 2 வருஷம் கழிச்சு என்னோட ஓனர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்து போகிறேன். ஸோ இந்த வண்டியில் எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்தது, அதில் எவ்வளோ செலவாச்சு அப்படின்றதெல்லாம் இதில் நான் வந்து விரிவாக நான் சொல்ல போகிறேன். குறிப்பாக வந்து சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ ஆச்சு, எனக்கு வந்து இது வரைக்கும் 2 வருஷத்தில் எனக்கு நான் இதில் வந்து நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றதும், ஸ்பேர் பார்ட்ஸ் டீட்டெயில்ஸை அதுவும் வந்து நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். குறிப்பாக முக்கியமான சில ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்குது. அது வந்து எனக்கு இவ்வளோ வருஷத்தில் அதில் என்னெல்லாம் பழுதாயிருக்கு அப்படின்றதும் நான் வந்து இதெல்லாம் நான் ஷேர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து குறிப்பாக ஹீரோ எலக்ட்ரிக் வாங்குறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஹீரோ எலக்ட்ரிக்கோட ஓவரால் குவாலிட்டி எப்படி இருக்குது, பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதும் நம்ம ஜஸ்ட் பேச போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வச்சிருக்கிற மாடலோட பேர் என்ன அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து ஹீரோ எலக்ட்ரிக் ஃப்ளாஷ் E5. ஃப்ளாஷ் E5ன்ற மாடலில் வந்து லித்தியம் அயனில் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில், அதாவது 2018 எனக்கு வந்து லித்தியம் அயான் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் வந்து. ஸோ லித்தியம் அயான் பேட்டரியில் ஓடுது, உங்களுக்கு நிறைய நாளுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு லெட் ஆசிட் மாதிரி லித்தியம் அயான் வந்து அடிக்கடி செலவு வைக்காது அப்படின்னு சொல்கிறதுனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹீரோ எலக்ட்ரிக்கில் நான் இந்த மாடல் நான் சூஸ் பண்ணேன். ஸோ அன்னைய ரேட்டில் ஒரு 50,000க்கு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்றபோது எனக்கு வந்து இது எனக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருந்தது. ப்ளஸ் நான் வாங்கும்போது நான் டிசைட் பண்ணிவிட்டேன், நான் வந்து லாங் கம்யூட்டுக்கு நான் யூஸ் பண்ணல, ஒரு ஷார்ட் கம்யூட்டுக்கு ஒரு 10 to 20 கிலோமீட்டர்ஸ் கம்யூட்டுக்குள்ளே ஒரு வெஹிக்கிள் வேணும். ஒரு கடை தெருவுக்கு போகிறதுக்கு, சின்ன சின்ன பக்கத்தில் இருக்க வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணும். பையனை ஸ்கூலில் விடுறதுக்கு நான் வந்து மெயின் ஃபோக்கஸ்டாக இந்த வெஹிக்கிள் வாங்கினது. இந்த ப்ளஸ் இந்த வெஹிக்கிள் E5ன்ற இந்த மாடல் வந்து அப்போயே பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டான வெஹிக்கிள். ஸோ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வெஹிக்கிள் வாங்கினதுக்கு. சரி, ப்ளஸ் எனக்கும் வந்து பெரிய அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த 2018 பீரியடில் பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்கான சாய்ஸும் கிடையாது. இப்போ ஹீரோ தான் வந்து நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அதில் போட்டான் ப்ளஸ் NYX அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல் வந்து, அதில் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஹீரோ ஃப்ளாஷ்ன்ற வெஹிக்கிள் தான் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. 50,000 உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ ஆரம்பத்தில் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடானா ஒரு 50,000க்கு வாங்கி எப்படி இருக்குது செக் பண்ணி பார்ப்போம், அது எப்படி உழைக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் எப்படி நம்பகத்தன்மை இருக்குது அப்படின்றத நான் வாங்கினேன். ஓகே, இதுதான் ஷார்ட் ஸ்டோரி. இந்த ஃப்ளாஷ் E5 நான் தேர்ந்தெடுத்த காரணம். ஓகே, இந்த ஃப்ளாஷ் E5 இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் வந்து செலவு வச்சது, எவ்வளோ மெயின்டெனன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1 இயருக்கு அப்புறம் இதோட சர்வீஸ் பீரியட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ சர்வீஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா இதில் எந்த செலவும் வந்து பெருசாக வைக்கலை. சில மைனர் ப்ராப்ளம் மட்டும் இருந்தது. மைனர் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகலை. அந்த டிஸ்பிளேல வர நம்பரிங் வந்து எனக்கு விட்டு காமிச்சது. ஸோ அது அடுத்த சர்வீஸில் நான் போகும்போது அவங்க வந்து அதில் ஒயரிங் ப்ராப்ளம் சொன்னாங்க. டிஸ்பிளேவே ஃபுல்லாக ப்ராப்ளம் இல்லை, ஒயரிங் ப்ராப்ளம் இருந்ததுனால அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பேட்ரி கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் பேட்ரி லூஸாக இருந்தது, அதையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, ஸோ வேறுபடி எனக்கு வேறு எந்த செலவும் இல்லை. மெயின்டெனன்ஸ் வந்து 0 காஸ்ட்டு தான் எனக்கு. அவங்க சொன்ன ஃப்ரீ பீரியட் வரைக்கும் எனக்கு 0 காஸ்ட்டு தான், எனக்கு ஒரு செலவும் வைக்கல. எப்போயாச்சும் க்ளீனிங்க்கு அப்போ ஏதாச்சும் கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் ஒரு 100 to 200, எனக்கு அப்போ வந்து ஒரு 100 rupees சொன்னாங்க, இப்போ 200 rupees க்ளீனிங் சார்ஜ்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. ஸோ அது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து க்ளீனிங் சார்ஜ் அப்ளை பண்ணால் அவங்க வாட்டர் வாஷ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும்தான் வந்து உங்களுக்கு செலவு அப்படின்ற மாதிரி இருக்கும், மிச்சப்படி ஒரு பைசா கூட செலவு ஆகலை. ஓகே, ஸோ இந்த ஹீரோ ஃப்ளாஷில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீட் லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் வந்து உங்களுக்கு ஃபுட் ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கும், உங்களுக்கு வந்து பேக் சீட்டும் வந்து கொஞ்சம் பில்லியன் ரைடருக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு டபுள்ஸை போகிறதுக்கும், உங்களுக்கு வெயிட்டை வந்து கேரி பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால வெயிட் கேரி பண்ணுறதுக்கும், பக்கத்தில் ஏதாச்சும் மளிகை சாமான் ஏதாவது வாங்குறதா கூட ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணலாம். ஏன்னா ஃப்ரண்ட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியை சுற்றியில் வந்து கிரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்பயே வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்ததுனால உங்களுக்கு எங்கே விழுந்தால் கூட உங்களுக்கு மேஜராக இந்த பிளாஸ்டிக் பார்ட்லாம் அடிப்படாது. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ப்ளஸ் பின்னாடி இருக்கிற கில்லை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டாகவும் கொடுத்துருக்கான். ஸோ பின்னாடி ஏதாவது மூட்டை கிட்ட வைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து அதில் கட்டி எடுத்துகிட்டு வரலாம். அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, நல்ல எக்ஸ்டெண்டடாக இருக்கும், உங்களுக்கு ப்ராடாக இருக்கும். உங்களுக்கு சீட்டுமே கொஞ்சம் நல்ல ப்ராடாக தான் இருக்குது. ஓகே, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் இதில் வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப குறைவுன்றதுனால உங்களுக்கு காலை நான் வந்து தூக்கி, அதாவது காலை வச்சே என்னோட ஹேண்ட்பேரில் போய் இடிக்கும். அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் எக்குனா மாதிரி தான் இருக்கும். பேக்கில் இருக்கிறவங்களுக்குமே வந்து ஹைட்டாக இருக்கிறவங்க பின்னாடி உட்காந்தாங்கன்னா வந்து கால் ரொம்ப எக்கி உட்கார்ற மாதிரி இருக்கும். ஓகே, எக்கி உட்கார்ற மாதிரினா உட்காரும் போதே கொஞ்சம் ஆக்வர்ட் பொசிஷனில் உட்கார்ற மாதிரி இருக்கும். அதனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கொஞ்சம் தரையோட தரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர்லலாம் வந்து டபுள்ஸில் போனீங்கன்னா கண்டிப்பாக கீழே வந்து சேசஸில் பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பிடிக்காத விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வாங்கும் போதே நான் லோ ஸ்பீட் வெஹிக்கிள் தான். இதோட மோட்டார் கெப்பாசிட்டியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 வாட்ஸ் தான். ஸோ 500 வாட்ஸ் ரேட்டட் பவர் உங்களுக்கு ஒரு 1100 வாட்ஸை உங்களுக்கு பீக் பவர் வரும். ஓகே, ஸோ மோட்டார் கெப்பாசிட்டி வந்து அந்தளவுக்கு பவராக இருக்கிறதுனால டபுள்ஸில் போகும்போது உங்களுக்கு ஃபுல் சார்ஜில் போகும்போது நல்லாயிருக்கும். ஓரளவு கொஞ்சம் ஸ்பீடை வந்து 40ல் மெயின்டைன் பண்ணிட்டு போகும்போது நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு 50%க்கு கீழே இறங்கினோடனே இதோட ஸ்பீடுமே வந்து உங்களுக்கு ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து உங்களுக்கு டபுள்ஸில் உட்காரும்போது புல்லிங் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்கும்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏதாச்சும் மேடு இல்லை பிரிட்ஜு மேலே ஏறுறீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஸோ அந்த டைமில் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குறிப்பாக இந்த பிரிட்ஜ் மேலே ஏறும்போது டபுள்ஸில் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மோட்டரோட கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அது வந்து இதில் ரொம்ப பிடிக்காத விஷயம். ப்ளஸ் டபுள்ஸில் போகும்போது ஒரு சைடை இழுக்கும், அதனால் கை வலி கண்டிப்பாக வரும். டபுள்ஸில் போகும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடு பிக்கப் ஆகிட்டிங்கன்னா ஒரு 40ல் நீங்கள் போகும்போது உங்களுக்கு தெரியாது. ஒரு 25ல் போகும்போது இல்லை எட்ஜ் டு எட்ஜ் டிராஃபிக் நிற்கும்போது உங்களால் வந்து பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால உங்களால் மொத்த வெயிட்டுமே வந்து நீங்களே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, அதாவது உங்கள் கைக்கு வந்து ஃபுல் ப்ரெஷராக தெரியும். அதனால் டபுள்ஸ் வந்து இதில் கூடுமான அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. கால்லையுமே உங்களுக்கு அதோட ப்ரெஷர் நல்லாவே தெரியும், நீங்கள் வச்சு ஊன்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இதில் செட்டே ஆகாது. இந்த வெஹிக்கிள் வந்து டபுள்ஸில் வந்து அதாவது 2 அடல்ட் கேரி பண்ணுற அளவுக்கு இதில் வந்து மோட்டார் கெப்பாசிட்டி இல்லவே இல்லை. அது எனக்கு பிடிக்காத விஷயம். ப்ளஸ் சஸ்பென்ஷன், லாங் ரன்க்கு அப்புறம் இதோட சஸ்பென்ஷன் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கவே இல்லை. சுத்தமாக இதோட சஸ்பென்ஷன் நல்லாவே இல்லை. இதோட சஸ்பென்ஷன் நீங்களே பார்க்கும்போதே தெரியும். பின்னாடி வந்து அவங்க ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிஸாக இருக்குது. அது ஒரு சஸ்பென்ஷன்னே நீ சொல்ல முடியாது. ஒரு சைக்கிளுக்கு போடுற சஸ்பென்ஷன் கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும், பிடிக்கும். அந்தளவுக்கு குட்டி ஸ்ப்ரிங்கு. ஓகேங்களா, அது நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோவை நான் காட்டுறேன். எந்த அளவுக்கு ரொம்ப குட்டியான ஒரு ஸ்ப்ரிங் வச்சு ஒரு சஸ்பென்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவும் ஸ்கூட்டர் மாடலுக்கு. நான் ஸ்கூட்டியை பார்த்தேன், என் வீட்டில் ஒரு பக்கத்தில் ஒருத்தங்க ஸ்கூட்டி வச்சுருக்காங்க. நான் ஸ்கூட்டியோட சஸ்பென்ஷனே நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் இதோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. இது ஒரு சஸ்பென்ஷன் சொல்கிறதே வேஸ்ட்டு. இது சும்மா ஒரு கடமைக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனுமே அவ்வளோ நல்லா இல்லை. இதோட சஸ்பென்ஷன் வந்து எனக்கு இப்போ ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் எனக்கு ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. உங்களோட ரோட்டில் இருக்கிற பள்ளங்கள் எல்லாமே வந்து உங்கள் முதுகில் தெரியும். அந்தளவுக்கு சஸ்பென்ஷன் வெரி பேட், வெரி புவர். பிரேக் வந்து ரெண்டுமே ட்ரம் பிரேக்கு, குவாலிட்டி பார்த்திங்கன்னா பரவாயில்ல. இப்போ நான் வந்து பியூரி யூஸ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணும்போது இந்த பிரேக் வந்து ரொம்ப புவராக தெரியுது. அப்போ நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு மோட்டார் ப்ளஸ் பிரேக்கிங் ட்ரம் பிரேக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக தான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. வாங்கின புதுசில் ஒரு 1 இயரில் பிரேக் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. இப்போ அந்தளவுக்கு ஷார்ப்பாக இல்லை பிரேக்கு. பிரேக்கிங் எனக்கு கம்ப்ளைண்ட் வந்து இப்போ நான் கொடுத்த சர்வீஸில் பிரேக்கிங் வந்து செக் பண்ணாங்க. அப்போ மோட்டாருக்கான அந்த சென்சார் ஒயர் வந்து போயிடுச்சு, அவங்க அதை மாற்றி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஓவராலாக இப்போ லாஸ்ட்டு சர்வீஸ் நான் இப்போ என்னோட ப்ரீவியஸாக நான் பெரம்பூரில் வாங்கினா அந்த ஷோரூமை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோவில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஷோரூம் வந்து நிறைய இருக்குது. சென்னையில் பார்த்திங்கன்னா நிறைய ஷோரூம் இருக்குது. ஸோ எனக்கு நியரஸ்ட்டில் பக்கத்தில் அம்ஜிக்கரையிலேயே வந்து ஷோரூம் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ஷோரூமில் நான் எடுத்துகிட்டு போய் நான் கொடுத்தேன். ஸோ எனக்கு ஓவராலாக எனக்கு காஸ்ட் வந்து 500 rupees ஆச்சு சர்வீஸுக்கு. அந்த சர்வீஸுக்கு அதில் என்னென்னலாம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேட்ரி செக் பண்ண சொன்னாங்க. ஸோ பேட்ரி வந்து ஒரு நாள் வச்சு அவங்க செக் பண்ணிவிட்டு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு 200 rupees கிட்ட அவங்க சார்ஜ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து
மோட்டருக்கு போகிற ஒரு சென்சார் ஒயர் வந்து எதை கட் ஆகிடுச்சுன்னாங்க. ஸோ அதை மாற்றி கொடுத்தாங்க. அது ஒரு 150 ருபீஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு லேபர் சார்ஜ் ஒரு 100 ருபீஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, ஸோ ஓவராலாக எனக்கு 500 ருபீஸ் வந்தது. ஓகே, ஆனால் எனக்கு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு ஆயில் லீக் ஆச்சு அப்படின்றத அவங்க தான் பார்த்து சொன்னாங்க. நான் நோட் பண்ணவே இல்லை, பட் ஆயில் நிறையவே லீக் ஆகிருந்தது, ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஆயில். அப்போ என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு ஆயிலை வந்து அரெஸ்ட் பண்ணி தரேன், அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆயில் அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ண முடியல, நீங்கள் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஃபுல்லாகவே மாற்றி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் மாற்றணும்னா சரி, ஃப்ளாஷுக்கு என்ன பெருசாக எனக்கு செலவாயிட போகுது, எவ்வளோங்க அப்படின்னு கேட்டால் சஸ்பென்ஷனோட விலையை கேட்டோன்னே நான் ஷாக் ஆகிட்டேன். அந்தளவுக்கு காஸ்ட்லி. எவ்வளோ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் 2 சஸ்பென்ஷன், அதாவது அந்த பேர் நீங்கள் ஃப்ரண்ட்டோட பேர் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு 2500 ருபீஸ் ஆகுமா. ஹீரோ ஃப்ளாஷுக்கு மட்டும் சொல்கிறேன். இப்போ மிச்ச மாடலுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஹீரோ ஃப்ளாஷுக்கு மட்டும் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனோட விலை 2500 ருபீஸ். பேக் சஸ்பென்ஷன் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் பேக் சஸ்பென்ஷன் வேஸ்ட்டு தான். அதில் ப்ராப்ளம் இருந்தால் என்ன, இல்லாட்டினா இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஓகே, அதோட விலையுமே உங்களுக்கு 2000 ருபீஸ். ஓகே, ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனோட பேக் சஸ்பென்ஷனோட விலை கம்மி. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியை நீங்களே யோசிச்சுக்கோங்க. ரியர் சஸ்பென்ஷன் சுத்தமாக வேஸ்ட்டு. அது ஒரு 2000 ரூபா ஆகும். அந்த சஸ்பென்ஷன் மாற்றணுன்னா உங்களுக்கு 2000 ரூபா ஆகும். சஸ்பென்ஷனோட விலையும் ஜாஸ்தி, குவாலிட்டியும் வந்து ரொம்ப புவர். ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஒரு 2800 ருபீஸ் நீங்கள் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் மாற்றணுன்னா ஆகும். ஓகே, அது நான் வேணான்னுட்டேன். இருக்கிறத வச்சு சரி ஓகே, ஆயில் லீக் ஆகுது போனால் போகுது, நான் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை, இப்போ பக்கத்தில் தானே யூஸ் பண்ணுறோம், சரி அப்படியே விட்டுட்டேன்னா. ஓகே, இதுதான் இதோட பேட் ஸ்டோரி. பேர் பார்ட்ஸ் விலை நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஹீரோவில் விலை கம்மியாக இருக்கும் நான் எதிர்பார்த்தேன், பட் ஹீரோவில் அந்தளவுக்கு விலை கம்மியாக இல்லை. சஸ்பென்ஷனில் பார்க்கும்போதே தெரியுது இவங்களோட ஸ்பேர் பார்ட்ஸ் விலையில் கொஞ்சம் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக வைக்கிறாங்க. குவாலிட்டியும் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியுது. உள்ளே இருக்கிற டிக்கி ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு சின்ன ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற கம்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பேடு. அதாவது பேட்டரியோட கம்பார்ட்மெண்ட் சொல்கிறேன். பேட்டரியோட கம்பார்ட்மெண்ட் ரொம்ப ஒஸ்ட்டு. அவங்க வந்து ஒரு சின்ன ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 1 கிலோவாட் பேட்டரி தான். ஓகே, பேட்டரியோட கதையை நான் சொல்கிறேன். ஓகே, அது ஒரு 1 கிலோவாட் பேட்டரி வைக்கிற ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் நல்லாவே கீழேருந்து பார்த்தாலே பேட்டரி சேசிஸ் ஓப்பன் சேசிஸ். உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து க்ளோஸ்டு சேசிஸ் கூட இல்லை, ஓப்பன் சேசிஸ். ஒரு சின்ன ராடு தான் வந்திருக்கும். ஓகே, அவங்கக்கிட்ட கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த வண்டியோட ஃப்ரேம் வந்து லெட் ஆசிட்க்கு வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணது தான் இந்த வண்டி. இது அதுக்கப்புறம் நாங்கள் லித்தியம் அயனாக சேஞ்ச் பண்ணும்போது ஜஸ்ட் ஃபியூ மாடிஃபிகேஷன் மட்டும் வச்சு இந்த லித்தியம் அயனை ஃபிட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஃப்ராங்காகவே வந்து முன்னாடி இன்ஜினியர் வந்து சொன்னார். ஓகே, அதுதான் இதோட ஸ்டோரி. அதனால் லித்தியம் அயனுக்குன்னு இவங்க டிசைன் பண்ணி இந்த சேசிஸ் வைக்கல. இது வந்து ஆல்ரெடி இந்த ஃப்ரேமில் அப்படியே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. உள்ளே வந்து ஃப்ரேம் ஓப்பன் ஃப்ரேமு. உங்களுக்கு பேட்ரி வந்து கீழேருந்து பார்த்தா பேட்ரி நல்லா தெரியும். ஸோ ஒரு தண்ணியில் போகும்போது கண்டிப்பாக உள்ளே வந்து தண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் ஃப்ரேமில் தண்ணி போச்சுன்னா துரு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ லாங் ஸ்டாண்டிங்கில் வந்து இந்த ஃப்ரேம்லாம் அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லாதனால ஃப்ரேம் உதிர்றதுக்காகவோ இல்லை துரு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. பேட்ரி வந்து எஸ்பெஷலி உள்ளே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஓகே, இந்த வீடியோவோட எண்டு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஹீரோ எலக்ட்ரிக் என்னோட ஃப்ளாஷ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, ஹீரோ எலக்ட்ரிக் வாங்கலாமா வேணாமா, இல்லை அதோட லைனப்பில் இருந்திருக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கலாமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் எதாக இருந்தாலும் தெரிவிங்க, அதுக்கு உடனுக்குடன் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.